இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த புதிய ஆண்டு துவங்கி வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போனவன், அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதவன், தன்னை சுற்றிலும் இருந்த எல்லாராலும் பகைக்கப்பட்டவன், முற்றிலும் நெருக்கப்பட்ட நிலைமையில இருந்தவன். ஆனா அந்த தாவீதினுடைய வாழ்க்கை அப்படியே தொடரல. அதற்கு பதிலாக அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டான். இழந்ததுல ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அதான் அவனுடைய அனுபவம். அதுக்கு காரணம் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கடந்த காலங்களில் உங்க வாழ்க்கையில் வந்த தோல்விகள் உண்மைதான், நீங்க இழந்தது உண்மைதான், நெருக்கப்பட்டது உண்மைதான், அழுது கொண்டே இருந்தது உண்மைதான், இரவு பகல் வித்தியாசம் தெரியாம முடங்கி அரை கதவை பூட்டி கொண்டு இருட்டிலேயே இருந்ததெல்லாம் உண்மைதான். எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது என்று உங்க கண்கள் பார்த்தது உண்மைதான், உங்க காதுல கேட்ட செய்தி உண்மைதான். ஆனா இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு எதிர்காலம் என்ன கிடையாது அப்படி நீங்க நினைக்காதீங்க. நீங்களும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். ஒன்றும் குறைவுபடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஒரு வாய்ப்பு உங்களுக்கு முன்பாக இருக்கு. அப்ப அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்துங்க. ஆண்டவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர், அவருக்குள்ளதான் மகிழ்ச்சி இருக்கு. அப்படி அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். ஏன்னா நம்மை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தோல்வி அடைந்தவர் அல்ல, அவர் வெற்றி பெற்றவர். அப்ப நமக்கும் ஜெயத்தை தருவார். அவர் எல்லாத்தையும் இழந்தவர் அல்ல, இழந்து போனதை மீட்டு கொடுத்தவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால இழந்தவைகளை எல்லாம் மீட்டு கொடுக்க அவர் வல்லவர். அவர் நம்மை நெருக்கத்திலிருந்து விடுவிக்க வல்லவர். அதனால நீங்க மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, இது வரைக்கும் புலம்புற மாதிரி புலம்பாதீங்க. தூசியை உதறிட்டு எலும்புன மாதிரி முடங்கி இருக்கிற இடத்த விட்டு எலும்புங்க, முகம் கைகளை கழுவுங்க, கண்ணீரை தொடைங்க, தேவ சமூகத்துக்கு போங்க, ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. என் வாழ்வை குறித்த உடைய நோக்கம் என்ன, இந்த வருஷத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, எனக்கு என் வாழ்க்கையில் அடுத்து நீங்க என்ன வச்சிருக்கீங்க, விசாரித்து பாருங்கள். பதில் கொடுத்து தாவீதோடு இடைப்பட்டு அவன் ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் திடப்படுங்கள், இழந்தவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். தேவனே, திடப்படுத்தப்படுவார்களாக. யாருடைய உள்ளமெல்லாம் உடைந்து போயிருக்கிறதோ உம்மிடத்தில் வந்து அவர்கள் பலனை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.